வெல்கம் டு நான் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை தான். பாசிப்பயிறுன்ற முழு பாசிப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். இட்லி அரிசி ஒரு கப்பு நைட்டே ஊற வச்சு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு காலையில் அதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், ஏன்னா இது பருப்பாக இருக்குல்ல அதனால் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி நான் வச்சுட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அரைச்சி நான் வச்சு. இப்போ தான் நான் தோசை ஊற்ற போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. அன்றைக்கி கொண்டக்கடலை தோசை போட்ட பாருங்க, அதே மாதிரி தான் இதுவும் நல்லது உடம்புக்கு. ஊற்ற போகிறேன். கல் சூடாகிடுச்சு, நம்ம ஊற்றிக்கலாம். 2 கண்ணி மாவை எடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு ஊற்றிங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. பார்த்தீங்களா, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த இதுவும் சேர்க்கலைன்னா ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. ஒரு பக்கம் செவந்ததும் நான் காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுப்பை குறைந்த தீயில தான் வச்சுருக்கேன். அடுத்த தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள், சூப்பராக வருங்க இந்த தோசை. நார்மல் தோசையை விட இந்த தோசை அவ்வளோ சூப்பராக வரும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பேப்பராக. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாசிப்பயிறு தோசை, பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. முழு பாசிப்பயிருங்க, 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்து நைட்டை ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் காலையில் நேரத்தோட. அதுக்கப்புறம் நான் தோசையை ஊற்றிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு சூப்பராக இருக்கும். இதை புளிக்க வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கள் வீட்டில் ஹெல்த்தானது. பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுங்க. பாசிப்பருப்பு தோசை நேற்று வச்சு ஆட்டுக்கால் குழம்பு இருந்துச்சுங்க, அதையும் வச்சுருக்கேன் சூடு பண்ணி. அப்புறம் தாளிக்காத சட்னி. நான் ஜாஸ்தி தாளிக்க மாட்டேன், எனக்காக தான் தாளிப்பேன். அப்புறம் இது உருளைக்கிழங்கு பாயசம். அல்ஹம்துலில்லாஹ் இது தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.